சவரம், தங்கம், மாளிகை, வைரம், ஆபரணம், நிகண்டு. ஆமா, இப்ப பாரு கேம் ஆடிக்கிட்டே இருக்கிற வேலை தான். போய் படிக்கிற வேலையை பாருடி. எடுக்கா, அவ விளையாடுனா விளையாடுதா, உனக்கு என்ன? அப்படி சொல்லு மாமா. ஆமா, இவ ஆடி ஜெயிச்சிட்டாலும் பல லட்சம் எடுத்துட்டு வந்து கொட்ட போறா பாரு. பேண்ட குடுறி. ஏழு யூனிஃபார்ம் போட்டு என்னால உனக்கு உறக்கம். ஏன் மாமா? கொடுக்கா. ஏண்டா வருஷம் வருஷம் உன் இடையும் கூட்டிகிட்டே போகுது, அதோட சேர்ந்து லஞ்ச் பாக்ஸ் இடையும் கூட்டிகிட்டே போகுதுடா. உங்கள் அக்காவை பார்த்தியாடே, நல்லா படிக்கா. குட் மார்னிங், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குதா. நீ என்னடானா யூனிஃபார்ம்லாம் போட்டு காலையில் மட்டமெல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்க. ஆமாம் ஆமாம், நீ தான் வாய்க்கும் கைக்கு நல்லா விளையாடுதியா. மாரிமுத்து, கலெக்டர் ஆஃபீஸ் கொடுத்த மனு என்னாச்சு? டைம் சொன்னாங்களா? சார் கேட்டிருக்கேன், 10 மணிக்கு தெரியும்னு சொல்லியிருக்காங்க. சார் மனு கொடுத்தா 3 மாசம் ஆகும். அதுக்குள்ள அரையாண்டு தேர்வே வந்துடும் சார். இப்ப வேற மழைக்காலம், வெளியே பாடம் எடுக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும் சார். என்ன பண்ணலாம்ங்கிறீங்க? வீடு வீடா போய் சொல்லி கொடுப்போமா? சார் அது வந்து சும்மா இருங்க, இதுல நம்ம தப்பே எதுவும் இல்லை. நேச்சுரல் கலாமிட்டி ப்ரொசீஜர் என்னவோ அதை ஃபாலோ பண்ணுவோம். நடக்கிறது நடக்கட்டும். வேற யாராவது ஏதாவது சொல்லணுமா? யோ, உனக்கு என்ன பிடி? கேம்ஸ் கராத்தன்னு வெளில சொல்லி விடுறது கஷ்டம், அதுக்கு கட்டணம் கட்டித்தாங்க, அதுக்கப்புறம் சொல்லி தரங்கிறியா? அது இல்லை சார். வேற என்ன? எதுக்கு சார் கவர்மெண்ட்டு? நம்ம ஊரு, நம்ம ஸ்கூலு, நம்மளே செய்வோம் யோ, சார். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? சார் என்ன சார் பேசுறீங்க? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நான் தெரிஞ்சுதான் சார் பேசுறேன், நீங்களாம் தான் புரியாமல் பேசுறீங்க. கட்டடம் இடிஞ்சு விழுறதும் மனு கொடுக்குறதும், திருப்பி இடிஞ்சு விழுறதும் மனு கொடுக்குறதும், இது எத்தனை நாளைக்கு சார்? என்ன சார் சொன்னீங்க? நேச்சுரல் கலாமிட்டியா? சோறு விழுந்த அன்னைக்கு ஸ்கூல் லீவ் ஆகி போச்சு. பிள்ளைங்க மேலே விழுந்திருந்த அந்த வார்த்தையை சொல்லியிருப்பீங்களா? ஏதோ இந்த ஒரு பில்டிங் மட்டும் அந்த காலத்தில் கட்டுனதுனால என்ன நின்றுக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கட்டி கொடுத்ததெல்லாம் இடிஞ்சு விழுந்துட்டு தானே இருக்கு. அதெல்லாம் சரியா? அமைதியா இரு. இதெல்லாம் சரி பண்றதுக்கு குறைஞ்சது 2-3 லட்சம் ஆகும். வச்சிருக்கியா நீ? அதெல்லாம் சரிதான் சார், என்கிட்ட காசு இல்லை. ஆனால் இந்த ஸ்கூலு இதுதான் சார் நமக்கு எல்லாமே. இந்த ஸ்கூலு தான் சார் நமக்கு வாழ்க்கை. இதை நாம தான் சரி பண்ணணும், நாம தான் காப்பாற்றணும். அதுக்கு ஒரு வழி இருக்கு. டிவியில் வார்த்தைக்கு வார்த்தைன்னு ஒரு ப்ரோக்ராம் வருது. அதில் ஜெயிக்கிற ஸ்கூலுக்கு 2 லட்ச ரூபா வரைக்கும் காசு தராங்க. நம்ம ஸ்கூல்ல இருந்து 2 பேரை செலக்ட் பண்ணி அனுப்புனா அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார் என்ன சார், அதுக்கெல்லாம் நிறைய பயிற்சி வேணும். அதுவும் நம்ம பசங்க. சார், நம்ம பிள்ளைங்களை நம்மளே மட்டம் தட்டினா எப்படி? நான் அந்த நிகழ்ச்சி நிறைய தடவை பார்த்துருக்கேன். அந்த டிவியில் வர்றவங்களோட நம்ம ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைங்க நல்லா விளையாடுங்கன்னு நம்பிக்கை இருக்கு சார். சரி, நீ சொல்ல மாதிரி ஆளுங்களை செலக்ட் பண்ணி கொண்டுட்டு போய் தோத்துட்டா? சார், ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அந்த ப்ரோக்ராமை கோடிக்கணக்கான பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார். நாங்கள் இன்னாரு இந்த ஸ்கூல்லேருந்து வரோம், நீங்கள் பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்துருச்சுன்னு சொன்னால் அதை பார்க்குறவங்கள யாராவது 2 பேர் உதவி செய்யறதுக்கு முன் வருவாங்களா சார்? சார் சொல்றத பார்த்தா எனக்கு என்னமோ சரியா படுற மாதிரி இருக்கு சார். நீங்க ஓகே பண்ணுங்க சார். ஓகே தான் சார். நீங்களும் ஓகே சொல்லுங்க சார். ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம். இவர் சொல்றது சரின்னு தான் படுது சார். நல்ல விஷயம் தானே, பண்ணி பார்ப்போம். சரி, இதுல எனக்கு துளி கூட உடன்பாடு இல்லைனாலும் உங்க எல்லாரோட முடிவும் இதுவா இருக்கிறதுனால இதை செஞ்சு பாருங்க. ஆனா ஒண்ணு, நிர்வாகம் எந்த செலவையும் ஏத்துக்காது. மீட்டிங் முடிஞ்சிடுச்சு, கிளம்புங்க.